discussed by our MD, why we have to choose Wipro windows for our houses. You can see customer review நீங்கள் பார்த்தீங்க why Wiproனா ஏன் Wipro choose பண்ணணும்னு சொல்லிட்டு. So we have something to say about why you have to choose Wipro. So இது எப்படி சொல்லணும்னா இப்போது நிறைய கம்பெனி வந்து they are driven by builders, they are driven by architects, they are driven by engineers. அதாவது ஒருத்தவங்களை சார்ந்து இருப்பாங்க. ஏன்னா ஒரு பில்டர் வந்து அவர் ஆர்டர் எடுத்தால் தான் he will give the order. இப்போது ஒரு வீடு கட்டுறதுக்கு அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சாதான் he will come and approach for windows. ஸோ என்றைக்குமே நம்ம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது we have to be builder friendly, engineer friendly, architect friendly. ஸோ நம்ம கம்பெனியில் அது அப்படி கிடையாது. we are driven by customers. ஸோ why we are driven by customers na architects, builders or engineers, they have their parameters. இப்போது ஒரு பட்ஜெட்டில் வீடு பண்ணுறவருக்கு அவங்க ஒரு காஸ்டிங் கொடுக்கணும். கொஞ்சம் அபோவ் ஆவரேஜ் பட்ஜெட்டில் வீடு பண்ணுறவருக்கு அதுக்கு ஒரு பட்ஜெட் கொடுக்கணும். கொஞ்சம் நல்ல லாவிஷாக பண்ணுறவங்களுக்கு அதுக்கு ஒரு பட்ஜெட் கொடுக்கணும். ஸோ மோரலெஸ் ஆர்கிடெக்ட்ஸ், பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் தே ஒர்க் ஆன் த பட்ஜெட். ஸோ அதுதான் வந்து எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ன தான் குவாலிட்டி நம்ம பேசினாலும் எண்ட் ஆஃப் த டே இட் வில் கம் டு த ப்ரைஸிங். ஸோ நான் வந்து இந்த கம்பெனியை இதே நாள் தான் ஸ்டார்ட் பண்ணேன். November 25th மார்னிங் 7 o'clock நான் தான் ஓப்பன் பண்ணேன். யாருமே நான் தனியாக தான் வந்து ஓப்பன் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எல்லோரும் வந்தாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு சீரியஸ்லி என்னோடய அங்கிள் தான் வந்து இந்த ஃபீல்டில் என்னை சஜஸ்ட் பண்ணது. பட் ஹீ இஸ் பீன் த கைடன்ஸ் சின்ஸ் த கம்பெனி ஓப்பன் பண்ணதுலேருந்து. பிகாஸ் இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அப்போ வந்து நாங்கள் என்ன யோசித்தோன்னா, கஸ்டமர் இன்டெண்டட் ப்ரைஸ் மைனஸ் டிசைடு மார்ஜின் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் காஸ்ட். இது எப்படி சொல்லணும்னா, கஸ்டமர் என்ன ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அதை வந்து நம்ம எழுதிக்கிறணும், மைனஸ் நம்ம என்ன ப்ராஃபிட்டில் ஒர்க் பண்ணலாம், 10%, 20%, 30%. ஸோ கஸ்டமர் கொடுக்குற ப்ரைஸை நம்ம மார்ஜினை கழிச்சிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே ஒரு 400 ரூபானா நம்ம ப்ராஃபிட் ஒரு 500 ரூபா வச்சுப்போம். நம்ம ப்ராஃபிட் வந்து ஒரு 10%னா 550. ஸோ நம்மளோட ப்ராடக்ட் காஸ்ட் எவ்வளோ இருக்கணும்னா 500 rupees இருக்கணும். 550 ரூபா ப்ராடக்ட்டு வித் மார்ஜின். நம்ம ப்ராஃபிட்டை கழிச்சிட்டோம்னா 500 ரூபா இட்ஸ் அ ப்ரொடக்ஷன் காஸ்ட். இது கஸ்டமர் கொடுக்க ரெடியாக இருக்காங்கன்னா, ஸோ நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும்னா அந்த கஸ்டமர் இன்டெண்டட் ப்ரைஸுக்கு ஒர்க் பண்ணணும். கஸ்டமர் கொடுக்க தயாராக இருக்கிற ப்ரைஸுக்கு வந்து நம்மளோட ப்ராடக்டோடைய காஸ்ட்டை நம்ம வி ஹாவ் டு கேட்டர். ஸோ முன்னாடி எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா, இப்போ இது லேட்டஸ்ட் ட்ரெண்டு. முன்னாடி எப்படின்னா நம்ம ஒரு உற்பத்திக்கு உண்டான காசு வைப்போம், நம்மளுக்கு ஒரு இஷ்டப்பட்ட ப்ராஃபிட்டை வச்சு சேல் பண்ணுவோம். இப்படி தான் முன்னாடி உள்ள பிஸ்னஸ்லாம். ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சு, கஸ்டமர் என்ன ப்ரைஸ் கொடுக்க ரெடியாக இருக்காங்க, நம்ம மார்ஜின் எவ்வளோ அதை கழிச்சிட்டு நம்ம எவ்வளோக்கு பண்ணலாம். இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட். ஸோ அந்த சிஸ்டமை நாங்கள் உள்ளே கொண்டு வரும்போது எங்களுக்கு நிறைய ஷாக்கிங்காக இருந்தது. எப்படின்னா, ப்ரிடாமினன்ட்லி இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா திஸ் மார்க்கெட் வாஸ் ட்ரிவன் பை ப்ரைஸிங். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1,00,000 இன்ஜினியர் இருக்கிறாங்கன்னா, ஸோ 1,00,000 இன்ஜினியரில் வந்து ஒரு 70,000 இன்ஜினியர்ஸ் தே வில் லுக் ஃபார் ப்ரைஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. ஏன்னா அவங்க ஒரு பட்ஜெட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு 2,000 ரூபான்னு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கொயர் ஃபீட் 2,000 ரூபான்னு ஒர்க் பண்ணும்போது இவங்க தான் வந்து ஒரு ப்ராடக்டோடைய ப்ரைஸிங்கை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. செங்கல் நான் இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கணும், ஜல்லி இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கணும், சிமெண்ட் இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கணும், விண்டோ இவ்வளோ ரூபாய்க்கு தான் நான் வாங்கணும். ஸோ
ஒரு விண்டோ செய்கிறவர் தான் முடிவு பண்ணணும் எவ்வளோ விண்டோங்கிறத. ஆனால் இங்கே யார் ப்ரைஸை முடிவு பண்ணுறா? த ப்ரிடாமினன்ட்லி டாமினேட்டடாக இருக்கிற இன்ஜினியர்ஸ் ஆர் பில்டர்ஸ் ஆர் ஆர்ட். பட் ஹேவிங் செட் தட் நல்ல பீப்புளும் இருக்காங்க, குவாலிட்டியாக பண்ணணும் காஸ்ட்லியாக பண்ணணுங்கிற ஆட்கள் இருக்காங்க. We are not talking about expensive and cheap. We are talking about the quality. சஸ்டைனபிளாக அந்த ப்ராடக்ட் இருப்பாங்கிறது. ஸோ இதை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு சரியான சர்ப்ரைஸ் என்னென்னா, ஒரு விண்டோவை கரெக்டாக பண்ணணுன்னா எல்லா பொருளும் போடணும். ப்ரொஃபைலுக்கு வந்து we have prominence is giving 20 years வாரண்ட்டி. அந்த வாரண்ட்டி எதுக்கு கொடுக்குறாங்க? கலர் ஃபேட் ஆகக்கூடாது, ப்ரொஃபைல் வந்து தெர்மல் கிராக்ஸ் வரக்கூடாது, வெயில் பட்டு அது கிராக் ஆகக்கூடாது. ரெண்டாவது இட் ஷுட் நாட் பிரிட்டில், உரியக்கூடாது. ஸோ இந்த கண்டிஷன்ஸில் தான் ப்ராமினன்ஸ் வந்து வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ரெண்டாவது விஷயம், ப்ராமினன்ஸ் இஸ் கெட்டிங் ரா மெட்டீரியல்ஸ் நாட் ஃப்ரம் சைனா, நாட் ஃப்ரம் இந்தியா, தே ஆர் கெட்டிங் ஃப்ரம் யூரோப். எதுக்கு அங்கே போய் வாங்குறாங்க? சைனாவில் வாங்கலாம், இந்தியாவில் வாங்கலாம். ஏன்னா யூ கேனாட் ஃபைண்ட் குவாலிட்டி ரா மெட்டீரியல்ஸ். நம்ம கல்ஃபில் இருந்திருக்கோம் தெரியும், ஆல் மெட்டீரியல்ஸ் வில் கம் ஃப்ரம் யூரோப் அண்ட் யூஎஸ் தான். இட் இஸ் நாட் சம்திங் பிகாஸ் சைனா இஸ் ட்ரிவன் பை ப்ரைஸிங், யூரோப் அண்ட் யூஎஸ் மார்க்கெட் இட் ட்ரிவன் பை குவாலிட்டி. ஸோ அதனால தான் அது எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ ரா மெட்டீரியல் இங்கேருந்து எடுக்கிறாங்க. ஸோ வி சூஸ் ப்ராமினன்ஸ். ஓகே, ப்ரொஃபைல் எடுத்தாச்சு, ப்ரொஃபைலை வச்சு மட்டும் விண்டோ பண்ண முடியும்னா பண்ண முடியாது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா we have to go for a reinforcement. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கிறது வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஸ்கின்னுக்குள்ளே இருக்கிற போன் மாதிரி, விண்டோக்குள்ளே இருக்கிற போன் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். நிறைய கம்பெனிஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டே போடுறது கிடையாது. சில கம்பெனி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்து பாதியாக போடுறாங்க. ஸோ இதை நாங்கள் வந்து ஸ்டடி பண்ணும்போது, ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பார்க்கும்போது, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கரெக்டாக போடலைன்னா விண்டோ வில் நாட் பெர்ஃபார்ம். மேபி இட் வில் பெர்ஃபார்ம் ஃபார் 3 years பட் நாட் ஃபார் மோர் தென் 3 years. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ப்ராமினன்ஸ் குவாலிட்டியாக போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. வி ஹாவ் டு புட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் irrespective ஆஃப் வாட் எவர் த ப்ரைஸிங் வில் பி. ப்ரைஸ் எவ்வளோ கூட பண்ணாலும் பரவாயில்ல, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணால் விண்டோவுடைய ஷட்டர் இறங்கிடும் ஒரு 3 வருஷம் கழிச்சு. லாக்கோட அலைன்மெண்ட் கரெக்டாக போய் ஷட்டரில் போய் சாத்தாது. ஸோ அதனால் என்னோட பீப்புளுக்கு நான் எப்போவுமே சொல்லுவேன், யார் வந்து எவ்வளோ காசு கொடுத்து கேட்டாலும் சரி, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லாமல் யூ ஷுட் நாட் மேனுஃபேக்சர் எனி விண்டோ. ஸோ அதனால தான் வி மேக் ஷுர் தட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் போடாமல் எந்த விண்டோவும் போடாது. நான் வீடியோலேயே சொல்லுவேன், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லைன்னா நீங்கள் என்னோட பணத்தை நான் ரிட்டர்ன் தந்துடுறேன். ஸோ அந்தளவுக்கு ஐ மேக் ஷுர் தட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா சார், வெல்டிங். இப்போ நிறைய கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 50 விண்டோ பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு நாளைக்கு 20 to 25 தான் பண்ணுவோம். காரணம் என்னென்னா, அவங்களும் அதே ஆள் தான் வச்சுருப்பாங்க, நம்மளும் அதே ஆள் தான் வச்சுருப்போம். பட் எங்களுக்கு டைமிங் ஜாஸ்தி ஆகும். ஏன் ஜாஸ்தி ஆகும்னா, வி மேக் த வெல்டிங் கால்டு ஃபியூஷன் வெல்டிங். இந்த ஃபியூஷன் வெல்டிங் பண்ணும்போது டிகிரி கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த டிகிரி கரெக்டாக வச்சு பண்ணுறதுக்கு வி நீட் வெல்டிங் பிளாக். வெல்டிங் பிளாக்ஸை வச்சு வெல்ட் பண்ணாதான் ஹரிசாண்டல் செக்ஷன் எக்ஸ் ஆக்சிஸ் கரெக்டாக 0 டிகிரியில் இருக்கும், ஒய் ஆக்சிஸ் கரெக்டாக 90 டிகிரியில் இருக்கும். நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, இது பண்ணால் டைம் ஆகும்ப்பா, நம்ம வந்து வி ஆர் ஒர்க்கிங் ஆன் அ ஸ்கொயர் ஃபீட், கஸ்டமர் தர ப்ரைஸுக்கு இதுக்கெலாம் டைம் எடுக்காதப்பா, ஜஸ்ட் டூ இட் அப்படிமா. நம்ம வந்து கஸ்டமருடைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், ஸோ அதுக்கு நம்ம கரெக்டான பொருள் கொடுக்கணும். ஸோ அதனால் டைம் ஆனாலும் பரவாயில்ல, வில். ஸோ வெல்டிங் பிளாக்ஸை வச்சு நம்ம வெல்ட் பண்ணுறோம். மூணாவது விஷயம் ஹார்ட்வேர்ஸ். ஹார்ட்வேர்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஹார்ட்வேரு 100 ரூபாய்க்கும் இருக்குது, 50 ரூபாய் இருக்குது, 200 ரூபாய்க்கு இருக்குது, 600 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ ஏன் ப்ரைஸிங் வந்து ஒரே ஹார்ட்வேர் ஏன் வேறு வேறு மாதிரி இருக்குது? இதை கஸ்டமர் என்றைக்குமே திங்க் பண்ணணும். ஒரே ஹார்ட்வேர்ஸ் தான், இது என்னப்பா ஒரு ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா, இட் ஹேஸ் சம் ஸ்பெசிஃபிகேஷன். பெரும்பாலான கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 202 கிரேட் போடுறாங்க டு மேட்ச் த ப்ரைஸிங். ஸோ இது போடுறதுனால என்னப்பா அது என்னப்பா தெரிய போகுது? அப்படி கிடையாது. அது போட்டால் மழை தண்ணியில் ரஸ்ட் ஆகும். இந்த விஷயத்தை அவங்க சேல் பண்ணும்போது சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், ஸோ வி வில் சூஸ் ஃபார் 304 ரேட். அவங்க எவ்வளோ வேணாலும் கொடுக்கட்டும்,
we want to go for a 304 grade so that it will not get rusted. ஸோ அப்போ நாங்கள் சூஸ் பண்ண பிராண்ட் தான் கின்லாங். கின்லாங்கிறது வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் பிராண்ட், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பிராண்ட். ஏன் எக்ஸ்பென்சிவான பிராண்ட்னா, த ரீசன் தேர் அந்த குவாலிட்டி. அவங்க வந்து 5 years ஆப்ரேஷனல் வாரண்ட்டி கொடுக்குறாங்க மூவிங் பார்ட்ஸுக்கு. இங்கே சில பேரோட விண்டோ 2 வருஷமே வராது, பட் தே ஆர் கிவிங் 5 years வாரண்ட்டி. ஸோ வி சூஸ் கின்லாங். ஸோ கின்லாங் எடுத்து உள்ளே போடுறோம். அடுத்து கண்ணாடி கிளாஸையும் ஃப்ரேமையும் ஜாயின் பண்ணுற ரப்பர் பீடிங்னு சொல்லுவாங்க, விச் இஸ் கால்ட் அஸ் அ கேஸ்கெட், இபிடிஎம் கேஸ்கெட். இன்றைக்கி மார்க்கெட்டில் கிலோ 90 rupeesலேருந்து கிலோ 400 rupees வரை, 300 rupees வரை இருக்குது. இப்போ நாங்கள் நினச்சா வந்து 90 rupees போட்டு ப்ரைஸை கம்மி பண்ணலாம். அதையும் பார்க்கும் போது கேஸ்கெட் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த விண்டோ. ஸோ ஒரு கேஸ்கெட்டை போடும் போது ஒரு காற்று ஜாஸ்தியாக அடிக்குதுன்னா அந்த காற்று வந்து டைரெக்டாக வந்து கண்ணாடியோடைய சென்டர் பார்ட்டை தான் இம்பேக்ட் பண்ணும் விண்டோவில். ஸோ அந்த கண்ணாடியை இம்பேக்ட் பண்ணும்போது அதோட டென்ஷன் நேராக வந்து ரப்பருக்கு போகும், கேஸ்கெட்டுக்கு போகும். அந்த கேஸ்கெட் குவாலிட்டியாக இல்லைன்னா இட் வில் பிரேக், உடஞ்சிரும். உடஞ்சிச்சுன்னா ரப்பர் வந்து உடஞ்சிருச்சுன்னா கிளாஸ் லூஸ் ஆகும். கிளாஸ் லூஸ் ஆச்சுன்னா கிளாஸ் உடஞ்சிடும். கிளாஸ் உடஞ்சிருச்சுன்னா விண்டோ இறங்கிடும். So as you said, we did so many R&D to give the best product to the customer. So gasket பார்த்தாச்சு, கண்ணாடி நிறைய பேர் 4 mm போடுறாங்க, நாங்கள் மினிமமாகவே 5 mm தான் போடுவோம். ஸோ இது எல்லாம் வச்சு பார்க்கும் போது அவர் ப்ரைஸ் பிகம் எக்ஸ்பென்சிவ். இது நாங்கள் வந்து ப்ராஃபிட் கூட வைக்கணுங்கிறது இங்கே மேட்டர் கிடையாது. எங்களோட காஸ்ட்டே 600 வந்துடுச்சு. ஏன்? ஒய்? பிகாஸ் த ரா மெட்டீரியல் வி சோஸ். இன்றைக்கி வந்து வி ஆர் கோயிங் இன் எனி ரோட், ஏதாவது ஒரு ரோடு போனீங்கன்னா ஒரு 10 பிரியாணி கடை இருக்கும், ரைட்? 10 பிரியாணி கடையில் 10 பிரியாணி கடையும் என்ன பண்ணுவாங்க? ஒரே பாஸ்மதி ரைஸ் தான் போடுவார், அதே ஆயில் தான் போடுவார், அதே தக்காளி வெங்காயம் தான் போடுவார், ஜிஞ்சர் பூண்டு மட்டனு எல்லாம் ஒரே மாதிரி தான் போடுவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு கடையில் தான் போய் சாப்பிட்றோம். அது யாருக்காவது தெரியுமா ஏன் அந்த கடையில் மட்டும் டேஸ்ட்டாக இருக்குண்டு? அந்த கடையில் ஏன் டேஸ்ட்டாக இருக்குன்னா, த வே தே சூஸ் தயர் ரா மெட்டீரியல்ஸ். தக்காளியை கரெக்டாக பார்த்து வாங்குவாங்க, இஞ்சி பூண்டை கரெக்டாக பார்த்து வாங்குவாங்க, பாஸ்மதி ரைஸை கரெக்டான கிரேடில் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரா மெட்டீரியலையும் ப்ராப்பராக வாங்கி கேட்டர் பண்ணுவாங்க. இது பண்ணிட்டா வந்து பிரியாணி நல்லா வந்துருமாண்டா வராது. அடுத்த ஒரு ஸ்டெப் இருக்குது, த ப்ரொபோர்ஷன். எந்த அளவில் தக்காளி போடணும், எத்தனை வெங்காயம் போடணும், எவ்வளோ மீட் போடணும், எவ்வளோ ரைஸ் போடணும், இதெல்லாம் பண்ணி த ப்ரொபோர்ஷன் கரெக்டாக இருந்தால் தான் அதோடைய டேஸ்ட் கரெக்டாக வரும். தென் ரொம்ப 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 முக்கியமான விஷயம், த வே யூ ப்ரிப்பேர் த பிரியாணி. எவ்வளோ நேரம் வெங்காயத்தை சூடு பண்ணணும், எவ்வளோ நேரம் தக்காளியை சூட் பண்ணணும், எந்த அளவுக்கு ஹீட் பண்ணணும், எவ்வளோ ஃப்ளேமில் வைக்கணும், த வே யூ ப்ரிப்பேர் த பிரியாணி, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு பிரியாணி ஒரு குவாலிட்டியான பிரியாணியாக வருது. இப்போ தெரியுதா, ஒரு ரோட்டில் ஒரு 20 கடை இருக்குது. ஸோ அந்த கடையில் ஏன் ஒரு கடையில் போய் சாப்பிட்றாங்கன்ட்டு, த வே தே சூஸ் தயர் ரா மெட்டீரியல்ஸ், த வே தே சூஸ் தயர் ப்ரொபோர்ஷன், த வே தே மேக் தயர் பிரியாணி. ஸோ அதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் விப்ரோ. ஸோ we chose raw materials that will benefit the window for longer duration. We chose the proportion of the raw material, it will sustain the window, and we choose how it's to be prepared to have a complete performing windows. ஸோ இதெல்லாம் பண்ணும் போது பார்த்தா தான் ரேட்டு வந்து எங்கேயோ வந்து நிற்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாரும் ஒரு 100 கஸ்டமர்னால் எல்லாருமே அவ்வளோ காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. ஸோ வி மேட் அ யூடியூப் வீடியோ. அன்றைக்கி அன்சாரி சொன்னார், இந்த யூடியூப் வீடியோ போட்டது வந்து மார்க்கெட்டிங்க்கு போடலைன்னா, நான் யூடியூப் வீடியோ போட்டதுடைய ரீசனே டு பிரிங் அவேர்னஸ். நான் அந்த வீடியோவில் சொல்லுவேன், நீங்கள் என்கிட்ட வாங்குறதுலாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் வாங்கலாம், பட் பிஃபோர் பையிங் யூ ஷுட் செக் திஸ் செக்லிஸ்ட்.
அவங்க ரேட் கோட் பண்ணுறாங்களா, 500 ரூபாய் சொல்கிறாங்களா, வாங்குங்க, தப்பில்லை. நான் கூட சொல்கிறேன்னா என்கிட்ட வாங்க வேணாம், தப்பில்லை, நீங்கள் அவர்கிட்டே வாங்குங்க. பட் அவர் என்னென்ன போடுறாரு அந்த விஷயத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க அப்படின்னு. விண்டோ கைடு ரைசன், விண்டோ கைடு. ஸோ இந்த விஷயத்தை கஸ்டமர்கிட்ட எப்படி கொண்டு போகிறது? ஸோ இது கஷ்டம். ஸோ அப்போ என்ன பண்ணோம், வி மேட் ஒன் திங், விண்டோ கைடு. விண்டோ கைடுனா ஒரு பில்டர், ஒரு கஸ்டமர் எப்படி வந்து ஒரு விண்டோவை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விண்டோ கைடை வந்து நாங்கள் போட்டோம். ப்ரொஃபைலில் வந்து இது இருக்கான்னு பாருங்கள், ப்ரைஸ் எழுதுங்க, கேஸ்கெட் இது போடுறாங்களான்னு பாருங்கள், நாங்கள் போடுற கேஸ்கெட் இருக்கிறதுலே எக்ஸ்பென்சிவான கேஸ்கெட், ஸோ இது இருக்கான்னு பாருங்கள், கிளாஸ் இது போடுறாங்களான்னு கேளுங்க, ஹார்ட்வேர்ஸில் எந்த கிரேட் போடுறாங்களான்னு கேளுங்க, மூவிங் பார்ட்ஸுக்கு எவ்வளோ வாரண்டி கொடுக்குறாங்க, கலர் ஃபேட் ஆனால் விண்டோ ரிட்டர்ன் பண்ணுவாங்களான்னு கேளுங்க, எக்ஸிக்யூஷன் கரெக்டாக பண்ணுவாங்களான்னு கேளுங்க. இதெல்லாம் வி மேட் அ விண்டோ கைட். ரைசன் போட்டாச்சா? ஸோ விண்டோ கைடுன்னு ஒன்று போட்டு வி கேவ் த கஸ்டமர், யூ சூஸ், நீங்கள் சூஸ் பண்ணுங்க, இட்ஸ் அப் டு யூ. இது எல்லாம் போட்டு என்னை விட அவங்க கம்மியாக கொடுத்தா தாராளமாக அவர்கிட்ட வாங்குங்க. ஆனால் இது எல்லாம் போட்டு என்னை விட கம்மியாக யாராலையும் கொடுக்க முடியாது. போட்டாச்சா? ஸோ த கஸ்டமர் இன்டெண்டட் ப்ரைஸ்க்கு எங்களால் ஒர்க் பண்ண முடியலை. ஸோ அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது த ப்ரைஸிங் ஸ்ட்ரக்சர் இஸ், பிகாஸ் ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுக்கணும்னா ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்படி பண்ணி வி டைரக்ட்லி இம்பேக்டட் த கஸ்டமர், எண்ட் யூசர். ஸோ அதனால தான் சொன்னேன், விப்ரோ இஸ் நாட் ட்ரிவன் பை ஆர்கிடெக்ட்ஸ், பில்டர்ஸ் ஆர் இன்ஜினியர்ஸ், இட் வாஸ் ட்ரிவன் பை கஸ்டமர்ஸ். கஸ்டமர்ஸோடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன், கஸ்டமர்ஸோடைய ரெஸ்பான்ஸ் தான் எங்களுக்கு. வி டிட் 2500 ப்ராஜெக்ட்ஸ். எந்த ரெக்கமெண்டேஷன் இருந்தது, குவாலிட்டியை பார்த்து தான் வந்தாங்க. இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ப்ரைஸிங். இன்றைக்கி எனக்கு ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் 2019 என்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் டென்ஷன் ஆனாங்க. சார் விற்க முடியல, எல்லாரும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன 500 ரூபாய்க்கு கொடுக்குறியா? எல்லாம் வந்து சண்டை போடணுன்ட்ட. என்னாலலாம் போக முடியாது சேல்ஸில், எனக்கு சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாது. பொறுமையாக, நம்ம சரியான விஷயம் பண்ணுறோம், நம்ம தப்பான விஷயம் பண்ணல, பொறுமையாயிரு. உனக்கு என்ன சேல்ஸ் அப்போ டார்கெட் பண்ணாட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஸோ அவங்கள நான் வந்து என்ஹான்ஸ் பண்ணி இப்போ நான் சொல்கிறேன், டே நம்மளுக்கு வந்து லீட்ஸ் ஜாஸ்தியாக வருது, நம்மளுக்கு வந்து 200% லீடு வருது, ஆனால் நம்மள்ட்ட இருக்கிற ஃபெசிலிட்டியை வச்சு ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு 1000-2000 விண்டோஸ்க்கு என்கொயரி வருது எங்களுக்கு. பட் நாங்கள் வந்து 600 தான் பண்ணுறோம். ஏன்னா எங்கள்கிட்ட அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. இன்ஷால்லா மேபி இந்த ஃப்யூச்சரில் வரும். இந்த ஃபெசிலிட்டிஸு, இந்த ஸ்ட்ரென்த் இல்லாதனால தான் எங்களோட அந்த 2000 விண்டோஸ் டார்கெட்டை பண்ண முடியாமல் வி ஆர் டெலிவரிங் ஒன்லி 700 விண்டோஸ் பெர் மந்த். ஓகே, ஸோ வந்து ஏன் சொல்கிறேன்னா, இந்த ரிவ்யூஸு, இந்த ஸ்டார் ரேட்டிங்கு, இதிலெல்லாம் என்ன பெனிஃபிட் ஆனீங்கன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று கேட்கலாம். ராஜேஷ் சார் போயிட்டான்னு நினைக்கிறேன். தமிழ்நாடில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணலாம், தமிழ்நாடில் ஃபெனஸ்டா இருக்குது, கொமர்லிங் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதிகமான கூகுளில் ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரே கம்பெனி விப்ரோ மட்டும்தான். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த எஸ்ஓபி அந்த கான்ஃபிடெண்ட்டாக நாங்கள் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணல. இன்றைக்கி நான் சொல்கிறேன், டே இன்னொரு பிராண்ட் எடுத்து பண்ணுவோம், சீப்பாக பண்ணுவோன்னு சொன்னால் வேணாம், குவாலிட்டியாக தான் பண்ணணுன்ட்டு அவங்க யார் அவங்க சொல்கிறாங்க, சேல்ஸ் பர்சன் சொல்கிறாங்க, நம்ம நேம் விடக்கூடாது. ஸோ தே ஆர் ரெப்ரசன்டிங் விப்ரோ. ஸோ நம்ம விப்ரோ எதை நோக்கி வர்றாங்கன்னா, ஆல் பிகாஸ் ஆஃப் த ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் த வே வி மேக் த விண்டோ அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இதுதான் நம்ம கம்பெனியோடைய ஒரு ஒரு ஓவரால் ஒரு சின்ன நம்ம ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ நீங்கள் இப்போ எண்ட் யூசர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வீட்டு ஓனர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்கிடெக்ட் வேறு பிராண்டை சூஸ் பண்ணாலும் நான் சொல்கிற பிராண்டை தான் நீ போடணுங்கிறாங்க. ஏன்னா வி brought அவேர்னஸ் டு த கஸ்டமர் saying that யூடியூப்பில் you can buy from anywhere but choose before guide
விண்டோ கைடு. இந்த விண்டோ கைடில் என்னென்ன போடணும், இந்த மெட்டீரியலை செக் பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு ரேட்டு வாங்க, பண்ணால் தாராளமாக பண்ணுங்கம்மா. அதே நேரத்தில் ஐ வில் டெல் மை கஸ்டமர், இஃப் யூ ஹேவ் டவுட், என் ஃபேக்ட்ரியை நீங்கள் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்து என்னை இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள், நான் கரெக்டாக பண்ணுறேன்னா இல்லையாங்கிறது இது பண்ணுவேன். இது நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன். முக்கியமான விஷயம், என்னோடய டெக்னீஷியன்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் எப்போவுமே வந்து ஒரு பிராண்டு தான் வச்சுருப்போம். ஒரு ஹார்ட்வேர்ஸ்லேயும் சரி, ஒரு ப்ரொஃபைல்லையும் சரி, இல்லை ரப்பர் கேஸ்கட்லேயும் சரி. ஏன்னா 2 பிராண்ட் இருந்ததுன்னா இட் வில் கன்ஃபியூஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஷார்ட்டேஜ் ஆனோடனே தூக்கி இதை தூக்கி மாட்டிடுவாங்க. அதனால் நான் என்ன மெயின்டைன் பண்ணுவேன்னா, கின்லாங்குடைய லக்ஷ்மி இருக்கிறாரு, ஐ மேக் ஷுர் தட், வாங்க லக்ஷ்மி வாங்க வாங்க ப்ளீஸ். Mr. Lakshmi Vinayagam, Kinlong. The hardware suppliers. Abhishek from Kinlong. கின்லாங் இவங்க தான் கின்லாங் எனக்கு சப்ளை பண்ணுறவங்க. Mr. Lakshmi and Abhishek. இவங்கள்ட்ட நான் நிறைய சண்டை போடுவேன். பிரச்சனை என்னென்னா, மெட்டீரியல் வந்து முடிஞ்சிருச்சுன்னா நான் வேறு பிராண்டை வாங்க மாட்டேன்னு அவருக்கு தெரியும். அதனால் எனக்கும் லக்ஷ்மிக்கு சண்டையாக தான் இருக்கும். ஏன்னா நான் கமிட் பண்ணது கின்லாங் தான் கமிட் பண்ணியிருக்கேன் கஸ்டமர்கிட்ட. கஸ்டமருக்கு வி ஒர்க் ஆன் அ டைம் லைன். 30 விண்டோ 30 நாள் டைம் லைனில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு வந்து ஷார்ட்டேஜ் ஆகிரும் மெட்டீரியல், எனக்கு வந்து விண்டோ பண்ண முடியாமல் ஆகிடும். அதனால் சர்ப்ளஸாக எப்போவுமே வச்சுருப்போம். ஸோ அந்த டைமில் சில டைமில் சப்ளை பண்ண முடியாமல் ஆயிரும். எனக்காக வேண்டி டெல்லியிலேருந்து ஃப்ளைட்டில் போட்டு விடுவார். எனக்கு தெரிஞ்சு நான் தான் அதிகமாக அக்ரெசிவாக இருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் இது சொல்கிறேன்னா. சார் விப்ரோ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த குவாலிட்டி விண்டோஸில் பண்ணுறது ஒன் ஆஃப் த லீடிங். எங்கள் நாங்கள் சப்ளை பண்ணுறது ஒன் ஆஃப் த லீடிங். ப்ரைஸ் கன்சர்னே இருக்காது விப்ரோவில். பட் நாங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் கொடுப்போம், ஏன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களோட ரிலேஷன்ஷிப், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரிலேஷன்ஷிப் கம்பல்சரி வேணும். அந்த ரிலேஷன்ஷிப் பெட்டர் மெயின்டைன் பை விப்ரோ கிளைண்ட். ஏன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ரெஸ்பெக்ட். ஒரு ரெஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா சார் திட்டிட்டு வர டக்குன்ட்டு கோவம் வந்து, ஏன்னா அவருக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். பட் வந்து திருப்பி வந்து சாரி தெரியாமல் பேசுகிறேன்னு சொல்லுவார். ஏன்னா அந்த அவருக்கு இருக்க மெச்சூரிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட் லெவல் வந்து எனக்கு தெரியும். ஏன்னா சார் வந்து இவ்வளோ மெயின்டைன் பண்ணுவாருன்ட்டு. ஸோ நான் ஏன்னா ஏதாச்சும் நாங்கள் பில்டிங்ஸ்லாம் சர்ச் பண்ணுவோம் மார்க்கெட்ஸில் போய். அப்போ கேட்பாங்க ஏதாச்சும் நல்ல குவாலிட்டி இபிசி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு மைண்டில் வரும், என் மைண்டில் வரது விப்ரோ தான் வரும். ஏன்னா ஒன் ஆஃப் த குவாலிட்டி மெயின்டைனில் பார்த்தீங்கன்னா விப்ரோ இஸ் ஸ்டாண்டிங் இன் அ லீடிங் பொசிஷன் இன் டிஎன் மார்க்கெட். ஸோ வி சப்போர்ட் விப்ரோ. So Wipro also need to support us. That's it, sir. And thank you, please. Manager from Kinlong. Yeah. So myself Abhishek. So I am the regional head of this Tamil Nadu. So எப்பவுமே வந்து லக்ஷ்மி வந்து is very concerned about like Wipro we have to supply. Always he will come to me like sir, like stock is not there, I have to support him, like it is not there, I have to, anyhow you just like arrange the stock anyhow. So like I always take a special concern, we have make a special stock for the Wipro also in our warehouse everywhere. So whenever it concern, like I also told the management or like our planning team, so there should be a special stock for the Wipro that has to be maintained whenever it is going beyond the minimum stock and everything. Just plan it, just blindly plan it, whether it is come or not, I need the material, that's it. So that is what the commitment like given from Lakshmi also, and I am maintaining that. So as Lakshmi told that there are a lot of like verbal communication, everything will comes, but it is like for the future, like whatever it is like for the client benefit, everything. So thanks a lot from for you sir for supporting us in all the ways, like whenever the like even the stock is not there and whatever you are taking the time lead everything. So you are giving a huge support for us. We are like we are also like getting the same from you and expecting the same for the future also. Thank you. நான் சொன்ன மாதிரி இப்போ மும்பையில் ப்ரொஃபைல் செக்ஷனில் வந்து
த இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஸ்டால் போடுறது வந்து ப்ராமினன்ஸ். அதே மாதிரி ஹார்ட்வேர் செக்ஷன்ஸில் இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஸ்டால் போடுறது கின்லான். ஸோ ஏன் போடுறாங்கன்னா அவங்க குவாலிட்டி மேலே தே ஹாவ் பிலீஃப். மற்ற கம்பெனிஸும் இருக்குது, பட் தே வில் நாட் மேட்ச் த குவாலிட்டி. தேங்க்யூ லக்ஷ்மி. தேங்க்ஸ். ஓகே, அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். லஞ்ச் இருக்குது. ஸோ உங்களுக்கு கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். திஸ் டீம் விப்ரோ, ஷாவுல் இஸ் நத்திங் பட் டீம் விப்ரோ. Without prominence, without team Wipro, I am nothing. So I am just ஒரு உட்காந்து பார்க்குற ஒரு ஸ்பெக்டேட்டர் தான் நான். கடைசியாக ஒன்று கொஞ்சம் அரகண்ட்டாக இருக்கும், இருந்தாலும் ஹம்பிளாக சொல்கிறேன். எல்லாரும் விப்ரோ பண்ணுற பிஸ்னஸை எல்லாரும் பண்ணலாம். ஐ ரிப்பீட் அகெயின், விப்ரோ பண்ணுற பிஸ்னஸை எல்லாரும் பண்ணலாம், ஆனால் யாருமே விப்ரோ ஆக முடியாது. தேங்க்ஸ்.